ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் சீரீஸில் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். மெட்டாஃபர். இது லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது மூலமாக உங்கள் லைஃப்பை வேற மெயின்டெனன்ஸ், அதாவது ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸை வேற லெவலில் கொண்டு போக முடியும். கடைசி வரலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்போ தான் அந்த சப்ஜெக்டில் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கிரிக்கெட் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. ஒரு பவுலர் ஃபாஸ்ட்டாக ஒரு பால் போடுறாரு, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, போய் நேராக சிக்ஸில் போய் விழுது. சரிங்களா? ஸோ ஒரு பால் போடுறாரு, சிக்ஸில் போய் விழுந்துருது. ஸோ அடுத்த பால் போடுறாரு, போடும்போது என்ன ஆகுது, திருப்பி அதே மாதிரி வீசுறாரு, ஆனால் போல்ட் ஆயிடுது. ஜஸ்ட் ஒரு அந்த பேட் லாஸ்ட் பாலுக்கும் இந்த பாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதே பாலு, அதே பேட்ஸ்மேன் எல்லாமே ஓகே. பட் அவர் வீசும்போது அந்த ஆங்கிள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மில்லிமீட்டர் ஜஸ்ட் அப்படி மிஸ் ஆகிருக்கு. மிஸ் ஆகும்போது போல்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இந்த 2 மில்லிமீட்டர் அந்த இதுவே பயங்கரமாக மாற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எதுக்காக இது சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பண்ணும்போது அது வேற மாற்றத்தையே கொண்டு போயிடும். இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 1996 வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் பிரசாத் அண்ட் அமீர் சோஹைல், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ரொம்ப காரசாரமான மேட்ச்சு. அப்போ மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் பிரசாத் போலிங் போடுவார். அப்போ ஏற்கனவே அமீர் சோஹைல் பிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பார். ஸோ போடுவார் பாருங்க, போட்டவனையும் ஏறி ஒரு 4 ஒன்று தட்டி விடுவார். தட்டிட்டு உடனே பேட்டெல்லாம் தூக்கி வெங்கடேஷ் பிரசாத்தை கூப்பிட்டு டீஸ் பண்ணுவார். பாத்தியா பால் எப்படி இருந்தது பார்த்தல, பால் எங்கே போச்சு பார்த்தலன்ற மாதிரி. அடுத்த பாலே போடுவார், அதே மாதிரி வீசுவார், மிஸ் ஆகிட்டு போல்ட் ஆயிரும். போல்ட் ஆனோடனே இவர் வெங்கடேஷ் பிரசாத் சொல்லுவார், பாத்தியா என் பால் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு இதான், ஜஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான். அந்த பேட்டில் பால் படாததுனால ஸ்டெம்பில் பட்டு விக்கெட் விழுந்துருச்சு, பாகிஸ்தான் தோத்தே போயிருச்சு. இதுவரைலாம் 50-50 ஓவர்ஸில் வேர்ல்டு கப்பில் இந்தியாவை பாகிஸ்தான் ஜெயிச்சதே கிடையாது. அன்னைக்கு அவர் மட்டும் நின்று இருந்தாருன்னா, ஒழுங்காக ஆடி இருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலாம். அந்த 2 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸில் அது மிஸ் ஆனதுனால எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைங்க இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் நம்மளே எடுத்துப்போம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இந்த கேள்வியெலாம் உங்கள் மனசுலேயே வரும், எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ மோசமாக சோம்பேறியாக இருக்கேன், எதுக்காக நான் வாழ்கிறேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் உங்களை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்குது, ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எதுவுமே சாதிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை லோவாக இறங்கி அப்செட் ஆகி எதுவுமே பண்ண முடியாதுன்ற லோ கான்ஃபிடென்ட்டுக்கு போகிறீங்களா? ஜஸ்ட் நீங்கள் உங்களே இந்த கேள்வியை கேளுங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கறத தவிர்த்து, எனக்கு தெரியலப்பா, என்னால் மட்டும் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, என்னால் மட்டும் எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது, நான் எது செஞ்சாலுமே சூப்பராக நடக்குதுப்பா, எதுக்காக நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் கேட்கறத விட்டு, நான் கண்டிப்பாக வாழணும்ப்பா, என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப மீனிங்காக இருக்குப்பா, என்னால் 4 பேர் வாழ்கிறாங்கப்பா, அந்த மாதிரி நீங்கள் பேசி பழங்க. எனக்கு எதுவுமே லக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பா நான் எங்கே தொட்டாலும் ஒரே லக்கு தான்ப்பா, தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா, இந்த மாதிரி சொல்லும் போதே உங்கள் வாயில் ஒரு சிரிப்பு வரும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசும்போதே ஒரு சிரிப்பு வரும். ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்டில் போடுங்க, மறக்காமல் போடுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணும்போது அதை போடுங்க. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அடிக்கடி இந்த கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாங்க, ரொம்ப கொடூரமானவளாக இருக்கா, இவனால என் லைஃபே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேட்க கேட்க என்ன ஆகும், இன்னும் டவுன் ஆகிட்டே போவீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட், கேள்வி எப்படி, ஐ டோன்ட் நோ ஹவு, எப்படி என்னால் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது, எனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு அன்பான ஒய்ஃப் கிடைச்சிருக்கா, இவளால் தான் என் லைஃபே மாறி இருக்கு, என் ஹஸ்பண்டால தான் என்னால் எதுவுமே எல்லாமே எல்லா இடத்துலையுமே என்னால் ஜெயிக்க முடியுது, இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசி பழகும்போது உங்களுடைய வேவ் லென்த், உங்களுடைய ஃப்ரீக்வன்சியே வேற லெவலில் இருக்கும், பாசிட்டிவாக இருப்பீங்க, எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் பாஸ் என்ன கேட்பாரு, பா இந்த மாதிரியான ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு ஒர்க்கரை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த ஒர்க்கருடைய மனநிலை எப்படி இருக்கும்,
இவருக்கு மட்டும் அவன் ஒர்க்கரை விடுங்க, இவருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும், இன்னும் ஒஸ்ட் ஆயிரும், லோ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்கறத தவிர்த்து எப்படி கேட்கலாம்? பா, எனக்கு கிடைச்ச நமக்கு கிடைத்த அறிவாளிகள் எல்லாம் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவா பேச கத்துங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் எடுத்துங்க இல்லையா, குழந்தைங்களை பார்த்து திட்டுவாங்க, பா எனக்கு மட்டும் இவன் ஒரு தண்டமா பிறந்திருக்கான், எருமை மாடு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இப்படிதான் நம்ம திட்டுறோம். கரெக்டுங்களா? இப்படிதான் நம்ம வேர்ட்ஸை மைண்ட்ல சப்கான்ஷியஸ்ல காலங்காலமா யோசிச்சு யூஸ் பண்றோம். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவங்க வந்து நம்மளாலதான் அவங்க வந்தாங்க, அதனால வந்து அவங்க நம்ம அடிமை மாதிரி கிராண்டடா எடுத்துக்கிறோம் குழந்தைங்களையும் சரி. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு கிராண்டட், பிகாஸ் ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், நான் எது சொன்னாலும் அது அப்படிதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி மெனக்கெட்டீங்களோ அதே மாதிரி மெனக்கெட்டு அதே மாதிரி லவ் இப்போ நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்பவுமே கண்டினியூ ஆகும். நீங்க கிராண்டடா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். ஸோ இந்த குழந்தைங்களை வந்து நீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களோட அருமை தெரியும். ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க, கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தையோடைய அருமை அவங்களுக்கு தெரியும். ஈஸியா கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம கிராண்டடா எடுத்துப்போம். அவனை ஒரு இதுவே பண்ண மாட்டோம், அவங்கள வந்து இதுவாகவே கொஞ்சம் ரொம்ப கிராண்டடாக எடுத்து பேசிட்டு இருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இப்படி பேசுறதுனால அந்த குழந்தைக்கும் பாதிக்கும், உங்கள் மனசும் வந்து என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது, என்ன எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசாமல் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க. எப்படி பேசலாம்? பா, நீ தாண்டா ஒரு அறிவாளியான பையன், எனக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருக்காரு, ரொம்ப ப்ரில்லியன்ட், அவனால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் எதிரிலையும் பேசுங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பழகுங்களேன். பழகுங்கும் போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வேறு லெவலில் மாறும், அந்த குழந்தையோட மனசும் வேறு மாதிரி மாறும். ஸோ அப்போ உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையும் மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 மில்லிமீட்டர் அது மாதிரி மாற்றும் போது அது 6 போகும். அது கரெக்டாக நீங்கள் பேட் வைக்கும்போது 6க்கே போயிடுது. கரெக்டுங்களா? அந்த 2 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போல்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம காலங்காலமாக பண்ணுறது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்னா கிடையாது. 1 மாதம் இல்லை, ஒரு 3 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், லைஃப் ஃபுல்லாக இதேமாரி பேசிட்டே இருந்தீங்கன்னா, ஃபுல்லாக உங்கள் மண்டையில் எவ்வளோத்தையோ வச்சுக்கிட்டு இதேமாரி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஈஸியாக கஷ்டமா? நீங்களே உங்களை கேள்வி கேட்டுங்க. கண்டிப்பாக கஷ்டம், போக முடியாது. ஸோ இன்னிலேருந்து வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். இன்னிலேருந்து நம்ம எப்பவுமே எப்படி பேச போகிறோம்? பாசிட்டிவாக தான் பேச போகிறோம். இந்த மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க, இந்த வேர்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மேம்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் இது மாதிரி இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சைட்லேருந்து ரிப்ளை என்ன வரும்? தண்ணி அங்கே தான் இருக்குது, இப்போ மொண்டு குடி அப்படின்னு தான் ரிப்ளை வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுவே நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? பா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா? உன் கையில் கிடைக்கிற தண்ணி தான்ப்பா ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குப்பா, ரொம்ப ரியலி பாயசம் மாதிரி பாயசம் மாதிரி இருக்குப்பா. அவங்கன்னு கேட்பாங்க, என்னது பாயசனா? இல்லைம்மா, பாயசம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகணும். இது ஜஸ்ட் ஃபன்னு அந்த மாதிரி கிடையாது. ரியலாக நீங்கள் வந்து அவங்கள அந்த மாதிரி பேசும்போது ஃபன் ஹியூமரஸும் வரும், அந்த லவ்வும் வரும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் மேம்படும். இப்போ ஒரு குழந்தை கடைக்கு அனுப்பணும்னு வச்சிங்களேன், போய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா நான் போக மாட்டேன், அவனை போக சொல்லு, இல்லை நீ போயிட்டு வா, அப்படியெல்லாம் வரும் பேச்சு. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? சொல்ல, இங்கே வாப்பா, கணக்கு நீ சூப்பராக போடுறியாப்பா, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்குற, இவ்வளோ நல்ல மார்க் வாங்குற, ஐ ரியலி அப்ரிஷியேட்ப்பா, உன்னை நம்பி காசு எவ்வளோ கொடுத்தாலும் கரெக்டாக கடைக்கு போயிட்டு மீதி வாங்கிட்டு வந்துடுவோப்பா, ரியலி கிரேட் செல்லம், அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பான்ட்டு காசு கொடுங்களேன், அவன் போயிட்டு வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் கூப்பிட்டு போகணும் ஷாப்பிங்க்கு, 4 மணிக்கு ஷாப்பிங் போனோம் வா அப்படி, இல்லை நான் வெளியே போகிறேன், வேலை இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. என்ன பேசலாம்? எங்க சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கேசரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு ஆரம்பிங்க. அப்படியே யோசிப்போம். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பேசும்போது சான்சஸ் ஹை, அந்த ரிலேஷன்ஷிப் மேம்படவும் சரி, உங்கள் வேலை முடிகிறதுக்கும் சான்சஸ் ஹை, உங்களுக்கும் வந்து எல்லாமே ஈஸியாகிடும். இதே மாதிரி நீங்கள் பேச பேச பழக பழக யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி இருக்கீங்க ஒரு 3 மாதம், 5 வருஷம்,
10 வருஷம் இதே மாதிரி மென்டாலிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவலில் போயிருவீங்க. உங்களுக்கு எதுவுமே பர்டனாக தெரியாது. உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், டாப் கிளாஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளையும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி வார்த்தைகளின் சக்தின்னு ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தைகளின் சக்தின்ற ஒரு வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அது கூட உங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது வந்து திருவள்ளுவர் நான் ஸ்கூலில் படித்தது. நிறைய வார்த்தை நல்ல வார்த்தைங்க இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அன்னெசரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண சொல்கிறாரு. அதுதான் திருவள்ளுவரும் சொல்கிறார். திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய ஞானி. அவருக்கு வந்து நான் எந்த எக்ஸ்பிளேஷனும் கொடுக்க தேவையில்லை. அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்ன்றது உலகமே ஏற்றுக்குச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்களும் பயன்படுத்துங்க. மோஸ்ட் ப்ராப்ளி என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான பர்சன்ன்றது நல்லாவே தெரியுது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எல்லா பர்சனலாகவும் இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வேறு லெவலில் இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்றது எந்த சந்தேகமுமே எனக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இன்றைக்கோட முடிச்சுக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொன்னதெல்லாம் வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறேன் அப்படின்னும் போது கீழே கமெண்டில் போடுங்க, ஐ வில் அப்ளை. நான் அப்ளை பண்ணிட்டேன், ஐ வில் டூ இட் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று போடுங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களை இவ்வளோ தூரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இதை பற்றி லைஃப் டிப்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனியாக நம்மளுடைய கிளாஸஸும் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். த ஐடியா இஸ் இப்போ வந்து நம்ம படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப செலவு பண்ணுறோம், சரிங்களா? பட் ஆனால் ஒரு பிரச்சனை ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் கரியரில் எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது நம்ம சமாளிக்கிறதுக்குள்ளே திக்கி திணறி போயிடும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடிஷ்னல் கிளாஸஸ் இதில் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணோம், அந்த மாதிரி டெக்னிக்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப் வில் பி வெரி ஸ்மூத்தர். நீங்கள் ஈஸியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணி கொண்டு போக முடியுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோப் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே கண்ணை மூடுங்க, ஹார்ட்டில் கையை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். I will take 100% responsibility for all my relationship problems, all my relationship challenges. I don't blame or complain any person, any situation or anything. I only responsible for that. I am really sorry for blaming others for the relationship maintenance. I am really sorry for not accepting my problems. Please forgive me for not accepting my problems and blaming others. Please forgive me for not understanding the power of the words. Thank you so much, universe, for giving me a lesson so that I understand the power of words and I can do anything with this power of words. I can utilize in a positive way. I'll develop my relationship between my personal life as well as my professional life. I love you. I love these kinds of good words. I love you so much. I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you so much. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மறுபடியும் நம்ம வீடியோவில் சந்திப்போம். அதுவரையிலும் விடைபெறுவது உங்கள் டெல்லி பாபு சம்பந்தம். Thank you so much. I love you all.